ஓகே. இப்போ சைக்காலஜிக்கான எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன்ப்பா. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் 91லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? எல்லாருக்குமே எக்ஸாம் அதில ஷாக்கிங்கா இருந்திருக்கும். எனக்குமே வந்து ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஓகேவா? தமிழ்ல கேட்கக்கூடிய அந்த 10 கிராமர் கொஸ்டினையும் தூக்கிட்டு மேத்ஸ் அண்ட் சைக்காலஜில சேர்த்து விட்டாங்க. ஓகே. வழக்கமா 40 கொஸ்டின் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 50 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் கன்சியூமிங் ஆகுற மாரி தான் சில பேருக்கு வந்து இருந்திருக்கும். ஓகேவா? அப்படி கேட்டது கூட பிரச்சனை இல்ல. பட் ஆனா, இந்த சிலாகிசம் டாபிக்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சுட்டாங்க. என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அந்த ஒரு டாபிக்லேருந்து 10 கொஸ்டின் எடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த டாபிக் நல்லா சிலாகிசம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சான்ஸா இருந்திருக்கும். பட் ஆனா எல்லாருக்குமே இந்த டாபிக் வந்து நல்லா வருமா? அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வந்து டவுட் தான். ஓகேவா? நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ்லயே இருந்திருப்பாங்க. இந்த டாபிக் அப்படி இல்லனாலுமே கொஞ்சம் போடுறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து ப்ராப்ளமா இருந்திருக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா, கொஸ்டினோட லெவல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடரேட் டூ டஃப் தான். ஓகேவா? மாடரேட் டூ டஃப் தான். ஓகேவா? ஈஸி அப்படின்லாம் நம்மளால வந்து சொல்லிற முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிற முடியாது. ஓகேவா? மாடரேட் டூ டஃப் தான் கேட்டு வச்சிருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா எடுக்கிற மாரி கேட்டு வச்சிருந்தாங்க. ஓகேவா? சரி இப்போ ஆன்ஸர் கீ ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 91th கொஸ்டின் பார்க்கலாம். 2 எண்கள் வந்து 3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒவ்வொரு எண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எண்ணுடன் 10 வந்து அதிகரிச்சோம்னா, விகிதமானது ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, புது ரேஷியோ 5:7ன்னு மாறுது. ஓகேவா? ஸோ அந்த 2 நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி வந்து கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல பார்த்த உடனே நம்மளால வந்து அடிச்சிருக்க முடியும். எப்படின்னா, இப்போ 2 எண்கள் 3:5 ரேஷியோல இருக்கா? ஸோ 3:5 அப்படிங்கிற ரேஷியோல தான் 2 நம்பர் இருக்கு. ஓகேவா? அந்த நம்பர் கூட 10 ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ரேஷியோ இது வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த எண்கள் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்த இந்த 2 நம்பர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணலாம்னா, ஆப்ஷன்ல இருக்க 2 நம்பர் இருக்குல்ல, அது 2 நம்பரையும் ஒரே நம்பர்ல கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணோம்னா, ஃபைனலா 3:5 எங்க வருதோ அதுதான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணலாம். 15:25 இருக்கா? இப்ப இது கேன்சல் பண்ணா 5 25 3 15 ஓகே. ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துருச்சு பாருங்க. ஓகேவா? அப்ப 3:5 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸர். 2 நம்பர் அந்த 2 நம்பரோட ரேஷியோ தான் 3:5 ஓகேவா? அப்ப நம்ம ஆப்ஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போது 15, 25 எடுத்து ரேஷியோ பண்ணி பார்க்கும்போது 3:5 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இத தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லனாலும் இத நம்மளால வந்து ப்ரொசீஜர் படி வந்து போட முடியும். ஓகேவா? அதையும் நான் வந்து போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 3:5 இருக்கா? இத எப்படி எழுதலாம்? 3x 5xன்னு எழுதலாமா? எழுதிக்கலாம். இப்ப என்ன பண்ணா ஒவ்வொரு நம்பரோட 10 வந்து கூட்டுறாங்க. அப்ப இது கூடயும் 10, இது கூடயும் 10 நம்ம ஆட் பண்ணணுமா? 3x + 10 இங்க என்ன பண்ணலாம்? 5x + 10 ஓகே. 2 இது கூட 10 வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து புது ரேஷியோ என்ன வருது? 5:7 வருது. புது ரேஷியோல இதுக்கு வந்து 5 வருது. இதுக்கு வந்து 7 வருது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரேஷியோ படி டிவைட்ல எழுதலாமா? 3x + 10 5x + 10ன்னு எழுதலாம். இதோட ரேஷியோ என்னது? 5ஆ? 3x ஓட ரேஷியோ 5 இதோட ரேஷியோ வந்து 7. அப்ப அதுக்கு நேரா எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 எடுத்துட்டு போயிட்டு இது கூட பெருக்கணும். 5 எடுத்துட்டு வந்து இது கூட பெருக்கணும். ஓகேவா? 7 எடுத்துட்டு வந்து இது கூட பெருக்கணும். 7 3 21x ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70. 5 எடுத்துட்டு போயிட்டு இது கூட பெருக்குனா 5 25x ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 வரும். இந்த 21x இந்தாண்ட வந்துச்சுன்னா 4x வந்துரும். இந்த 50 அங்காண்ட போனா -50 ஆகும். அப்ப 70லேருந்து 50 போச்சுன்னா 20 வந்துரும். அப்ப x = 20/4 1 4 5 20 ஓகேவா? அப்ப x = 5 அப்படின்ட்டு ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? இப்போ x ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுச்சு. அந்த 2 நம்பர் தான் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப 3x என்ன வரும்? 3 15 வருமா? 5x என்ன வரும்? 5 25 ஓகேவா? அப்ப 15:25 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே. இப்போ 92வது கொஸ்டின் பார்க்கலாம். நோ சோல்ஜர் இஸ் கவர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே. நோ ஹீரோ இஸ் கவர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஹீரோவுக்கும் கவர்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஹீரோ தனி, கவர்ட் தனி. ஓகே. சம் சோல்ஜர்ஸ் ஆர் கவர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கவர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ட்ஸா இருக்காங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ சோல்ஜர் இஸ் கவர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஓகேவா? கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஓகே. அடுத்து பார்ப்போம். ஆல் சோல்ஜர்ஸ் ஆர் ஹீரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லா சோல்ஜர்ஸும் ஹீரோஸான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து கவர்ட்ஸ் இருக்காங்க. கவர்ட்ஸ் இருந்தா அவங்க வந்து ஹீரோஸா இருக்க முடியாது. ஓகேவா? அடுத்து தேர்ட் பார்க்கலாம். சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சோல்ஜர்ஸில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பா இது வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஏன்னா சோல்ஜர்ஸில் கொஞ்சம் பேர் கவர்ட்ஸ் வந்துட்டாங்க. கவர்ட்ஸ் வந்துட்டாலே என்ன பண்ணுவாங்க? ஹீரோ வர முடியாது. ஓகே. அப்போ அது கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து சம் சோல்ஜர்ஸ் ஆர் ஹீரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோல்ஜர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஹீரோஸாக வர முடியாது. ஓகேவா? ஏன்னா வந்து கவர்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிறதால அதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகே. அடுத்து 93வது கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆகிருப்பீங்க. ஓகே. ஒரு சிறை எப்பொழுதும் பெற்றிருப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூட்டுக்கள் தான். ஓகேவா?
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்தோம்னா, சைக்காலஜி பார்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்துன்னா ஒரு ஃபேமஸான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ, அதுக்கு மேஜரா எல்லாரும் அவங்க குடுக்குறது வந்துன்னா, பூட்டுக்கள் தான் வந்து ஆன்ஸரா குடுத்துருக்காங்க. ஸோ, நம்மளும் இப்போதைக்கு வந்துன்னா, பூட்டுக்கள் வந்து ஆன்ஸரா குடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ, இப்ப நீங்க யார் யார் இந்த கொஸ்டினுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு வந்துன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அடுத்து 94வது கொஸ்டின். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் வந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, இதுக்கெல்லாம் பார்த்த உடனே இது வந்து இதுக்கான லாஜிக் கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோ ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே. இதுக்கான லாஜிக் என்னன்னா, இப்போ மேல இருக்க 2 நம்பரையும் வந்துன்னா பெருக்கி, கீழ இருக்க நம்பர் கூட மைனஸ் பண்ணிட்டு வர்ற தான் இங்க வந்து ஆன்ஸரா கிடைக்கும். ஓகேவா? ஸோ, இப்போ பார்க்கலாம். 6, 9 பெருக்குனா என்ன வரும்? 54 வருமா? 54 வந்துருச்சு. கீழ இருக்க நம்பர் கூட மைனஸ் பண்ணணும்னு சொன்னா -14 கீழ -14 இருக்கா? மைனஸ் பண்ணா என்ன வரும்? 40 வந்துருமா? இதான் இதுக்கான லாஜிக். ஓகேவா? ஸோ, அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நம்பர் இருந்தா அத கூட பெருக்கிட்டு 10 லெஸ் பண்ணியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 38 கிடைக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ, அப்ப 10 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணணுமா கடைசியா? அப்ப லெஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட்டு கூட்டுனோம்னா என்ன வரும்? 38 கூட இது கூட்டுனோம்னா என்ன வரும்? 48 வந்திருக்குமா? அப்ப 48 எது கூட எதையும் பெருக்குனா 48 வரும்? 6யும் 8யும் பெருக்குனா தான் 48 வரும். ஆமா தானே? ஸோ, அப்ப இங்க 6 இருந்துச்சுன்னா தான் 6யும் 8யும் பெருக்குனோம்னா 48 வந்திருக்கும். 48லேருந்து இந்த 10 போயிருந்துச்சுன்னா 38 வந்து ஆன்ஸரா கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ, அப்ப 6 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸர். ஓகே. அடுத்து வந்து 95வது கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. ஒரு தொலைபேசியின் எண் பலகையில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்குத் தொகை என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாரும் உட்காந்து பெருக்கிட்டு இருந்திருப்பீங்க. 1, 2, 3 அப்படின்னு இருந்திருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மகிட்ட எதிர்பார்த்தது உங்களுக்கு எல்லாருக்கும் பெருக்க தெரியுமான்றது செக் பண்ணுறது கிடையாது. லாஜிக்கா நீங்க வந்து யோசிக்க தெரியுமா அப்படின்னு தான் செக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து டைம் கன்ஸ்யூமிங்காக தான் இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ, இதுக்கான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தோன்னா 0 தான். ஓகேவா? யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா நம்பரையும் பெருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டயலர்ல 0 இருக்கிறத நெறைய பேர் வந்து மறந்திருப்பீங்க. ஓகேவா? 1 டூ 9 வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா யோசிச்சு பெருக்கியிருப்பீங்க. பட் ஆனா டயலர்ல 0 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகும்னா, இப்ப எல்லா நம்பரையும் பெருக்கி ஒரு பெரிய ஆன்ஸர் வந்திருக்கும். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, 0 கூட பெருக்கும்போது என்ன ஆயிரும்? மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ, இத நீங்க பெருக்கி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படியே நான் சிம்பிளா யோசிச்சீங்கன்னா போட்டு போயிருக்கலாம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 96த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் வந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, இந்த டைம் வந்து பார்த்தோம்னா, மிஸ்ஸிங் நம்பர் வந்து 2, 3 கொஸ்டின் கேட்டிருந்தாலுமே எல்லாமே லாஜிக் ரொம்ப ஈஸியா வர மாரி தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப யோசிக்க வைக்கிற மாரி, டைம் கன்சியூம் ஆகுற மாரிலாம் கேட்கல. ஓகேவா? ஸோ, அதுவரைக்கும் சந்தோஷம் நமக்கு. ஸோ, இப்ப இதுக்கான லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். 8க்கு அப்புறம் 15, 15க்கு அப்புறம் 29 அப்படின்ட்டு இன்கிரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கா? சிம்பிள் லாஜிக் தான். என்னன்னா, 8 கூட 2 பெருக்குனா என்ன வரும்? 16ஆ? வரக்கூடிய ஆன்ஸர் கூட 1 மைனஸ் பண்ணோம்னா, அடுத்த நம்பர் கிடைக்கும். 15 வந்துருச்சா? அடுத்து பாருங்களேன். 15 கூட அடுத்த மாரி 2 பெருக்குனா என்ன வரும்? 30 வருமா? 30ல 1 மைனஸ் பண்ணோம்னா 29. ஓகேவா? இதே மாரி தான் லாஜிக் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டா வந்து 113 இருக்கா? 113 கூட 2 பெருக்குனா என்ன வரும்? 226 வருமா? அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 225. அவ்வளோதான் ஆன்ஸர். ஓகே. அடுத்து 97வது கொஸ்டின் பார்க்கலாம். வினா உடற்பயிற்சி உடல் நலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்மையானதா? அப்படின்ட்டு நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2 கூற்றுகள் குடுத்துருக்காங்க. பெரும்பாலான மக்கள் யாரெல்லாம் உடற்பயிற்சி வழக்க முறையாக செய்கிறார்களோ, திடகாத்திரமாக உள்ளனர். நல்லா ஸ்ட்ராங்கா, ஃபிட்டா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். உடல் நலம் பேணி பாதுகாப்பது உகந்தது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பாடி நல்லா கரெக்ட்டா பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ, இப்ப ஆப்ஷன்ல என்ன மாரி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க கேட்ட அந்த வினா இருக்குல்ல, அதுக்கு ஆன்ஸர் பண்றதுக்கு அ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதுமா? இல்ல 2 மட்டும் போதுமா? இல்ல 1 அண்ட் 2 2மே தேவையா? இந்த ஆங்கிள்ல கேட்டிருக்காங்க. ஸோ, அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா, உடற்பயிற்சி உடல் நலத்துக்கு நன்மையானதா? அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்றதுக்கு 1 மட்டுமே நமக்கு வந்துனா போதும். ஓகேவா? 2 வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. அந்த அளவுக்கு ஆப்ட்டாவும் கிடையாது. அப்ப விடையளிக்க கூற்று 1 மட்டும் போதுமானது அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸர். அடுத்து வந்து 98வது கொஸ்டின் பார்க்கலாம். அந்த சீரிஸ் ஆர்டர் பண்றது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏ என்பவர் எஸ்ஸை விட வந்து உயரமானவர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ்ஸை விட எஸ்ஸை விட வந்ததுன்னா ஏ வந்து உயரமா இருக்காரு. ஓகே. எப்படின்னா, இந்த 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 சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே கம்மியானவங்களையும் அப்படியே போக போக வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போற மாரி வந்துனா போடணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். எம் என்பவர் ஜே விட வந்து பார்த்தீங்கன்னா, குள்ளமானவர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜே விட வந்து பார்த்தீங்கன்னா, எம் வந்து குள்ளமா இருக்காரு. அப்ப ரைட் சைட்ல போடணும். ஓகே. உயரமானவங்கள லெஃப்ட் சைட்ல போடணும். ஓகே. அடுத்து பி என்பவர் வந்து ஜே விட உயரமானவர். ஓகேவா? ஜே விட எப்படி இருக்காரு? உயரமா இருக்காரு பி. ஆனா என்ன பண்றாருன்னா, எஸ்ஸ விட குள்ளமா தான் இருக்காருன்றாரு. அப்ப எஸ்ஸ விட இவரு வந்து எஸ்ஸுக்கு பின்னாடி தான் வரணும். ஓகே. அப்ப எஸ்ஸ தூக்கி இங்க போடணும். எஸ்ஸ தூக்கி இங்க போட்டீங்கன்னா, ஆல்ரெடி எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கு. ஏ அப்படி கூடவே வந்துருவாங்க. ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ். இவற்றில் யார் மிகவும் குள்ளமானவர் யாருன்னா, எம் தான். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து 99வது கொஸ்டின் பார்க்கலாம். 0.07% அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 0.07% இது எப்படி எழுதலாம்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலான்னா, இப்போ 0.07 இருக்குல்ல, இப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கல்ல, இத கேன்சல் பண்ணா என்ன பண்ணலாம், கீழ
கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 போட்டுக்கிட்டோம்னா, அந்த 2 டிஜிட்டும் கேன்சல் ஆயிடும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதால 2 0 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப 100 போட்டுக்கலாம். இப்ப பெர்சென்டேஜ் வேற கூட இருக்கு. பெர்சென்டேஜ் கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100 சொல்லியிருக்கேனா? ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு டிவைடட் பை 100. ஓகே. அப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கும்போது 7 டிவைடட் பை இதுக்கு 2 0, இதுக்கு 2 0, 4 0 வரும். 1, 2, 3, 4. அப்ப ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸர். ஓகேவா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சென்டேஜ் கேன்சல் பண்ணாம வெறும் 7/100லாம் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேவா? பெர்சென்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி தான் போடணும். அதுக்கு வந்து கீழ ஒரு டிவைட்ல ஒரு 100 போடணும். ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கொஞ்சம் வந்து டிஃபரெண்ட்டா தான்ப்பா இருந்துச்சு. நார்மலா கேட்பாங்கல்ல, இந்த டைரக்ஷன் சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே கிடையாது. அப்புறம் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லயும் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வரல. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் கேட்டிருந்தோம்னா நம்ம கொஞ்சம் வந்து ஈஸியா இருந்திருக்கும். டைம் கன்சியூமிங்கா இருந்திருக்காது. ஈஸியா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்கிற மாரி கொஸ்டின்ஸ்லாம் நெறைய வச்சுட்டாங்க. ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 100வது கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. இந்த கொஸ்டின் வந்துனா பார்த்தோனே சில பேர் வந்துனா கன்ஃப்யூஸ் ஆயிருப்பீங்க. என்ன ஒரு மாரி பாக்ஸா போட்டு ஏதோ குடுத்து வச்சிருக்காங்க. குழு ஏ, பிலாம் குடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. பட் ஆனா ரொம்பவே சிம்பிள் தான். என்னன்னா, இங்க இருக்க குழு ஏ இருக்குல்ல, குரூப் ஏல இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும், குரூப் பில இருக்க ஏதோ ஒரு லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். ஓகேவா? அத பொறுத்துக்க மாதிரி தான். பட் ஆனா நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே பொறுத்து சொல்லல. அந்த ஒரு லாஜிக்கு மட்டும் அவங்க என்ன என்ன ஆன்ஸர் வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 2x³ + 3க்கு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இத நம்ம எப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ எல்லாத்தையுமே இப்போ 2x³ + 3 இருக்கா? ஸோ இது கூட இந்த 4 ஆப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கான ஆன்ஸர் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆன்ஸர் வந்துனா 57 தான். ஸோ இது மட்டும் எப்படி வருதுன்னு நான் வந்து நான் போட்டு காட்டுறேன். 2x³ + 3 இருக்கா? அதுக்கு வந்து 57 நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்க்கும்போது 2x³ இந்த வச்சோம்னா, இந்த +3 அங்காண்ட போச்சுன்னா -3 ஆயிடுமா? அப்ப 57ல 3 போச்சுன்னா 54 வந்துருமா? அடுத்து வந்துனா x³ = 54/2 வருமா? ஆன்ஸர் பண்ணா என்னது 27 வருமா? x³ = 27. அப்ப x = என்ன வரும்? கியூப் ரூட் ஆஃப் 27 வருமா? 27 கியூப் ரூட்டுக்கு என்ன ஆன்ஸர்? 3 தானே. ஏன்னா 3 9 9 3 27. அப்ப x = 3 அப்படி. x = 3 தான். ஓகேவா? ஸோ அப்ப இந்த x = 3 எடுத்துட்டு போயிட்டு இந்த லாஜிக்ல போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்ஸர் கிடைக்கும். ஓகே செக் பண்ணலாமா? 2x³ + 3 இருக்கா? ஓகே 2 இன்டு x³ ஓட வேல்யூ என்னது? 27 பார்த்துருக்கோமா? ப்ளஸ் 3 இருக்கா? 2 27 54. 54 + 3 = 57 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? ஸோ இப்படி செக் பண்ணி தான் நம்ம அதெல்லாம் போடுற மாரி இருந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. அடுத்து 101வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு காவல் அதிகாரியுடைய முதன்மை கடமை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதன்மை கடமை என்னன்னா, சட்டத்தை அமல்படுத்துதலும் மற்றும் ஒழுங்கை பேணுதலும். அதுதான் வந்து அவருடைய முதல் கடமையா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அவருடைய கடமைகள் தான். முதன்மை கடமை என்னன்னா, சட்டத்தை அமல்படுத்துறது தான். ஓகேவா? ஓகே. அடுத்து 102வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? எந்த எண்ணானது ஒரு வரைபடத்தில் மட்டும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த டைம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த டயகிராம் வச்சு ஒரே கொஸ்டினா இதையே வச்சு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? அதே மாரி வந்து இந்த சிலாகிசமும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருந்தாங்க. என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்கன்ட்டு நமக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தோம்னா 5ம் வரலாம், 2வும் வரலாம். ஓகேவா? இது 2 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டயகிராம்ல மட்டும் வந்து கவர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப இந்த 5 விட்டுருங்க. இப்ப இந்த 3 பாருங்களேன். முக்கோணத்திலயும் வருது, பாக்ஸ்லயும் வருது. அப்ப இது வந்துனா வராது. ஓகேவா? ஒரு வரைபடத்தில மட்டும் தான் வந்துனா, அது வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிருக்கணும். அப்படி பார்க்கும்போது 2ம் வரும். வெறுமனே இந்த இந்த ட்ரையாங்கிள்ல மட்டும் தான் வந்து இது வந்து கவர் ஆயிருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்ப ஆப்ஷன்ல 2 இல்ல அப்படிங்கிறதால 5 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸர். ஓகே. அடுத்து வந்து 103வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நாளில் 3 மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேல மொத்தம் டோட்டலா எவ்வளோ? 24 ஹவர்ஸா? 24 ஹவர்ஸ்ல 3 ஹவர்ஸ் தான் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 ஹவர்ஸ் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இன்டு 100. ஓகேவா? லாஸ்ட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 0.07% அந்த சம் போடும்போது பார்த்தோம். அதில பெர்சன்டேஜ் குடுத்துருந்தாங்க. அத கேன்சல் பண்றதுக்கு டிவைட்ல 100 போட்டோம். இங்க வந்துனா பெர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன பண்ணணும்? இன்டு 100 போடணும். ஓகேவா? ஸோ அப்ப அத டிவைட் பண்ணா 1 3 3 8 3 24 2 8 25 4 வந்துனா 100 வரும். அப்ப 25/2 டிவைட் பண்ணா என்ன வரும்? பாதியா வருமா? 25ல பாதி என்னது? 12.5 12.5 அப்படி எழுதலாம். இல்லன்னா 12 1/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ வந்துனா 12 1/2 தான் வந்து ஆன்ஸர். ஓகே. இப்ப பார்க்கலாம். அனைத்து புலி ஓகே. இப்ப ஆல் டைகர்ஸ் ஆர் லயன்ஸ்ன்னு இருக்கு. தமிழ்ல, இங்கிலீஷ்ல எதுல வேணா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதுல. ஓகே. இப்ப ஆல் டைகர்ஸ் ஆர் லயன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டைகர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது லயன்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப லயன்ஸ் வந்துரும். அடுத்து வந்து ஆல் லயன்ஸ் ஆர் ஹார்ஸஸ். ஓகே. லயன் எல்லாமே எதுக்குள்ள இருக்கா? ஹார்ஸ்க்குள்ள, குதிரைகளுக்குள்ள. ஓகேவா? எல்லா லயன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, குதிரைகளுக்குள்ள இருக்குன்னு இருக்காங்க. ஓகேவா? அப்ப இப்படி தான் டயகிராம் வரும். ஓகே. ஹார்ஸஸ் அதுக்கப்புறம்னா நோ ஹார்ஸஸ் ஆர் மங்கீஸ். ஓகேவா? எந்த ஹார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, மங்கி கிடையாதுன்னு இருக்காங்க. அப்ப இது கூட சம்மந்தமே இல்லாம தனியா போடணும். ஓகேவா? அப்ப மங்கீஸ் சொன்னா இப்படி தனியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இதான் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்ப கன்க்ளூஷன்ஸ் செக் பண்ணலாம்.
ஆல் டைகர்ஸ் ஆர் வந்துன்னா ஹார்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லா டைகரும் வந்துன்னா ஹார்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆமா தானே? ஹார்ஸ்க்குள்ள தான் வந்துன்னா டைகர்ஸ்ன்னு இருக்கு. கரெக்ட்டு. அடுத்து பார்க்கலாம். நோ டைகர்ஸ் ஆர் வந்துன்னா மங்கீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எந்த டைகர்ஸும் மங்கீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2க்குமே சம்மந்தமே கிடையாது. அப்ப இதுவும் வந்துன்னா கரெக்ட்டு தான். ஓகேவா? அடுத்து சம் லயன்ஸ் ஆர் வந்துன்னா டைகர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப லயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய சர்க்கிள் இருக்கு. லயன்ஸ்க்குள்ள கொஞ்சம் இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா டைகர்ஸ் இருக்கு. அப்ப கரெக்ட்டு தானே? அப்ப லயன்ஸ்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அப்ப சம் டைகர்ஸ் வந்துன்னா இருக்கு. ஓகேவா? அப்ப சம் லயன்ஸ் ஆர் டைகர்ஸ் அப்படிங்கிறதுனா கரெக்ட்டு தான். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். சம் மங்கீஸ் ஆர் நாட் டைகர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மங்கீஸ்க்கும், டைகர்ஸ்க்கும் நடுவுல சம் அப்படிங்கிற ரிலேஷனே கிடையாது. ஓகே. அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆர் நாட் டைகர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இது வந்துன்னா கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆன்சர் வரும்னா, இங்க பாருங்க ஆல் ஃபாலோஸ். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் பின்பற்றுகிறது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து 105வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்னொரு மாற்றம்னு விடுபட்ட எண் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான லாஜிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகல. பட் ஆனா, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. என்னன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்க 2 நம்பர் இருக்குல்ல, அப்படியே டிவைட் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் கூட 3வது டேபிள்ல இருக்க நம்பர பெருக்கணும்னா, கீழ இருக்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ மேல என்ன இருக்கு? 6 இருக்கா? அப்படியே 6 கீழ டிவைட் பை 3 இருக்கா? 6/3 டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 வருமா ஆன்சர்? வரக்கூடிய ஆன்சர் கூட கீழ இருக்கிற பாக்ஸ்ல இருக்கிற நம்பர பெருக்கணும். கீழ பாக்ஸ்ல என்ன இருக்கு? 4 இருக்கா? ஸோ, அப்ப வந்துன்னா அத வச்சு பெருக்கணும். ஓகேவா? அப்ப 4 பெருக்குனா 2 னாங் 8. அப்ப 8 அப்படிங்கிறது வந்துச்சா? இப்ப அடுத்து பார்க்கலாம். அதே மாரி 18/2 இது 2யும் பண்ணா என்ன வரும்? ஆன்சர் 9 வருமா? 9க்கே என்ன இருக்கு பாக்ஸ்ல? 3 இருக்கா? அது 2யும் பெருக்குனா 27. ஓகேவா? ஆன்சர் வந்துச்சா? ஸோ, அதே மாரி இதுக்கும் பார்த்தோம்னா 15/5 இது 2யும் டிவைட் பண்ணா 3 வருமா? அப்ப 3 கூட எத பெருக்குனா 9 வரும்? 3 பெருக்குனா தானே 9 வரும். ஸோ, அப்ப 3 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். ஓகே. அடுத்து 106வது கொஸ்டின். முதல் 10 ஏலியன்களின் சராசரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, அப்ப முதல் 10 ஏலியன்கள்லாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? இது எல்லாத்தையும் கூட்டிட்டு 10ஆல டிவைட் பண்ணா அது வந்துனா சராசரி வந்துரும். ஓகேவா? ஸோ, எல்லாத்தையும் கூட்டணும்னா என்ன வரும்னா 55 வரும். ஓகேவா? நெறைய பேர் வந்துனா 55 அப்படின்ட்டு ஆன்சர் வந்து போட்டுருப்பீங்க. இது தப்பு. அவங்க என்ன கேட்கணும்னா, சராசரி தான் கேட்டிருக்காங்க. அப்ப சராசரினா என்னது? எல்லா நம்பரையும் கூட்டி எத்தன நம்பர் இருக்கோ அத்தனையால டிவைட் பண்ணணுமா? ஸோ எல்லாத்தையும் கூட்டுனா உங்களுக்கு 55 ஆன்சர் வந்திருக்கு. எத்தன நம்பர் இருக்கு டோட்டலா 10 நம்பர்ஸ் இருக்கா? 1 டூ 10. ஸோ அப்ப 10ஆல டிவைட் பண்ணா தான் வந்து சராசரி கிடைக்கும். அப்ப 5.5 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஓகே. அடுத்து 107வது கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. ஒரு கார் அதன் பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 39 கிலோமீட்டர் தூரத்த 45 நிமிஷத்திலயும், அடுத்து 25 கிலோமீட்டர வந்து பார்த்தோன்னா, 35 நிமிஷத்திலயும் வந்துனா கடக்கிறது எனில், அதோடைய சராசரி வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி 2 விதமான ஸ்பீட்ல வந்து பார்த்தோன்னா, போகும்போது என்ன பண்ணணும்னா, ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது வந்து ஃபார்முலா என்னன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டூ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 39 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் கூட்டினா என்ன வரும்? 50 64 கிலோமீட்டர்ஸ் வருமா? ஓகே. அடுத்து டோட்டல் டைம் என்ன? இங்க ஒரு 45 இங்க ஒரு 35 கூட்டினோம்னா 70 80 நிமிஷம் வருமா? ஸோ 80 நிமிஷம் வரும். பட் ஆனா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல குடுத்துருக்காங்க எல்லாத்துலயும். ஓகேவா? ஸோ நம்ம இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஹவர் கன்வெர்ட் பண்ணா டிவைடட் பை 60 போடணுமா? ஓகே. முடிஞ்சுச்சு. இப்போ டிவைட்ல இருக்க 60 மேல வந்தோம்னா மல்டிப்ளைல வரும். அடுத்து கீழ வந்தோம்னா 80 இருக்கு. ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம். 8 8 8 8 64 போடலாமா? அப்ப 8 ஆர் மீதி 8 இன்டு 6 போட்டோம்னா 8 ஆர் 48 48 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது வந்துரும். ஓகேவா? அப்ப 48 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஒரு லாஸ்ட் 2 எஸ்ஏ எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எடுக்கல. பட் ஆனா இந்த டைம் வந்துனா கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா டாபிக்கையும் நம்ம கவர் பண்ணிட்டு போறது தான் வந்துனா பெஸ்ட்டா இருக்கும். அடுத்தது 108வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து போட ட்ரை பண்ணியிருப்பீங்க. வித்தியாசமாலாம் யோசிச்சிருப்பீங்க. பட் ஆனா பார்த்த உடனே இதுக்கெல்லாம் நம்மளால வந்து ஆன்சர் பண்ணிற முடியும். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? ஏ மற்றும் பி வந்து 5:6 என்ற விகிதத்திலிருந்து முதலீடுகளுடன் பங்காளர்களாக உள்ளனர். ஓகேவா? ஸோ ஏ, பி வந்து பார்த்தோம்னா 5:6 அப்படிங்கிற ரேஷியோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். 8வது மாதம் முடிவில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுகிறார். ஓகேவா? 8 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு. ஓகேவா? 8 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஏ வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிறாரு பிசினஸ்லேருந்து. பார்ட்னர்ஷிப்லேருந்து அவர் வெளில போயிறாரு. ஓகேவா? அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5:9 அப்படிங்கிற ரேஷியோல வந்து லாபம் கிடைக்குது. அவர் வெளில போனதுக்கப்புறம் பி என்ன பண்றாரு, பி அந்த பிசினஸ் வந்து குளோஸ் பண்ணாம அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு பிசினஸ. கொஞ்ச காலத்துக்கு வந்து மெயின்டெயின் பண்றாரு. மெயின்டெயின் பண்ணது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு லாபம் கிடைக்குதுல்ல, அத வந்து எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, 5:9 அப்படிங்கிற ரேஷியோல வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா?
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காரு, பியின் முதலீடுகள் எத்தனை காலம் பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இவரு வந்து 8 மாசத்துல வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறமா பி வந்துனா கன்டின்யூ பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்ப பியோட டோட்டல் எவ்வளோ நாள் வந்துனா அந்த இன்வெஸ்ட்மென்ட் அவர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? கண்டிப்பா என்னவா இருக்கும், 8 மாசத்த விட அதிகமா தானே இருக்கும். இவர் போனதுக்கப்புறம் ஒரு பிசினஸ வந்து ரன் பண்ணி கொஞ்ச நாள் எடுத்துட்டு போயிருக்காரு. ஓகே. அப்ப 8 மாசத்த விட அதிகமானதா இதுக்கு வந்துனா ஆன்ஸரா இருக்க முடியும். ஸோ ஆப்வியஸா ஆப்ஷன் பாருங்களேன். 8 மாசத்த விட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 12 மாசம். அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது 109வது கொஸ்டின். ஆக்சிடென்ட் இஸ் ரிலேட்டட் டூ கேர். ஓகேவா? அப்ப டிசீஸ் வந்து எப்படி ரிலேட் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ரொம்ப கேர் பண்ணி அவர நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாரி பார்க்கும்போது ஒருத்தருக்கு டிசீஸ் வந்துருச்சுன்னா அவர எப்படி வச்சுக்கணும்? தூய்மையா வச்சுக்கணுமா? அவர ரொம்ப கிளென்லினெஸ்ஸா வந்து அவர வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? அது வந்து கரெக்ட்டான ஒரு மெயின்டனன்ஸா இருக்கும். ஸோ அப்ப தூய்மை அப்படிங்கிறது வந்து ஆன்ஸர். ஓகே. அடுத்து 110வது கொஸ்டின் பார்க்கலாம். 15 நாற்காலிகள் வரிசையில் வந்து உள்ளன. ஓகேவா? ஒரு 15 சேர்ஸ் வந்து ஒரு 15 சேர்ஸ் வந்து லைனா வந்து போட்டுருக்காங்க. ஓகே. லைன்ஸ் ஒழுங்கா வரல. 15 சேர்ஸ் வந்து லைனா வந்து போட்டுருக்காங்க. ஓகேவா? அடுத்து பி வந்து நடுவுல இருக்கார். ஓகேவா? மொத்தமா 15. 15க்கு நடுவுல சென்டர்ல என்ன பிளேஸ் வரும்? 8த் பிளேஸ் வருமா? 8த் பிளேஸ்ல வந்து பி இருப்பார். ஏன்னா, பிக்கு இந்த பக்கம் 7 பேர் விட்டுறலாம். இந்த பக்கமும் 7 பேர் சமமா விட்டுறலாம். அப்ப விட்டோம்னா நடுவுல 15வது ஆள். இவர் வந்து நடுவுல இருக்க முடியும். அப்ப 8த் பிளேஸ்ல தான் இவர் வந்து இருக்க முடியும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். வலது புறத்துல இருந்து கவுண்ட் பண்றப்ப கியூ வந்து 12வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரைட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்றாங்க. இப்போ பிக்கு இந்த பக்கம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 7 பேர் இருப்பாங்க. அதேமாரி பிக்கு லெஃப்ட் சைட்லயும் வந்து 7 பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டே வராங்க. அப்ப 12வது பிளேஸ் பார்க்கணும். ஓகேவா? ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டே வரும்போது பிக்கு முன்னாடி வரைக்கும் 7 பேர் கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பிய சேர்க்கும்போது 8. 8க்கு அப்புறமா கவுண்ட் பண்ணுவோமா? அடுத்து 9, 10, 11, 12. 12வது பிளேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கியூ இருக்கு. ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன கேட்குறாங்க, இப்போ பிக்கும் கியூக்கும் நடுவுல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 1, 2, 3. ஓகேவா? அப்போ 3 பேர் அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். ஓகே. அடுத்து 111வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆற்றல் வீணாவுதல். அப்ப இதே மாரி பேர் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஆற்றல் அப்டின்னா என்ன பண்ணும்? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டிசிபேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அது வந்து அதோடைய ஆற்றல் வந்து இழந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாரி இங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து விரயமாதல். ஓகேவா? அதேமாரி காசும் வந்து பார்த்தோம்னா, செலவு பண்ண குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்ப இதுக்கான பேர் வந்துன்னா, பணம் விரயமாதல் அப்டிங்கிறது தான். ஓகேவா? மணி ஸ்குவாண்டர் தான் வந்து ஆன்ஸர். அடுத்து 112வது கொஸ்டின் பார்க்கலாம். A = 26, சன் = 27 அப்டின்னா, அப்ப கேட்டுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஏக்கு 26 எப்போ வரும்? ஏ ஆல்ஃபாபெட்டிக்கோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 தானே. அதுக்கு 26 எப்போ வரும்னா, பின்னாடி இந்த இசட்லேருந்து 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டு வந்தா தான் அதுக்கு வந்து 26 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாரி பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வர லாஜிக்கு ஏக்கு வேணா நம்ம ஈஸியா சொல்லிற முடியும். பட் ஆனா மத்த நம்பருக்குலாம் நம்மளால ஈஸியா சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ SUN இருக்கா? சன் இருக்கா? இந்த மாரி இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொன்னுக்கும் அதோட ஆல்ஃபாபெட்டிக் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து மைனஸ் பண்ணோம்னா, பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது அதோட நம்பர் என்னவோ அத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ Sக்கு என்ன வரும்? எஸ்ஸுக்கு வந்துனா 19 வருமா? யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 21 வருமா? என்னுக்கு என்ன வரும்? 14 வருமா? இது எல்லாத்தையுமே வந்து 27லேருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும்போது அதோட நம்பர் என்னன்னு எக்ஸாக்ட்டா தெரிஞ்சிரும். ஓகேவா? 27லேருந்து 19 போயிருச்சுன்னா என்ன வரும்? 8 வருமா? அடுத்து 27, 21 போயிருச்சுன்னா 6 வருமா? 27ல 14 போயிருச்சுன்னா 13 வருமா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன். 8, 10, 14, 17, 27. ஓகேவா? 27 வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரதுக்கு மட்டும் இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது கேட்டுக்கு என்ன வரும்? சி வந்துனா 3, ஏ வந்துனா 1, டி வந்துனா 20 வருமா? 27ல 3 போச்சுன்னா 24. 27ல 1 போச்சுன்னா 26. 7 வருமா? கூட்டம்னா 7, 1, 2, 4, 5, 57. ஓகே. அப்ப 57 அப்படிங்கிறது ஆன்ஸர். ஓகேவா? அடுத்து 113வது கொஸ்டின் பார்க்கலாம். 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்துடைய கன அளவு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? கன அளவுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏ கியூப் வருமா? கனசதுரம்னா இப்படி இருக்குமா? 3Dல இருக்குமா? 3Dல இருக்கும். 4 சைடு இருக்குமா? ஸோ அப்ப ஒரு பக்கம் 10னா எல்லா பக்கமும் அதான் வரும். ஓகேவா? அப்ப கனசதுரத்துடைய கன அளவுக்கு ஃபார்முலா வந்து ஏ கியூப். அப்ப 10 கியூப் போட்டோம்னா என்ன வரும்? 1000 வந்துருமா? ஸோ இதில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருக்கறதுலாம் பிரச்சனை கிடையாது. யூனிட்ல தான் நம்ம வந்து தப்பு பண்ணிருவோம். ஓகேவா? சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. அப்ப ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டிமீட்டர் கியூப்ல தான் வரணும். ஓகேவா? மீட்டர் கியூப் நெறைய பேர் வந்து போட்டிருப்பீங்க. இது தப்பு. ஓகேவா? சென்டிமீட்டர் கியூப் 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? யூனிட்லாம் கவனமா இருக்கணும்ப்பா. ஓகே. அடுத்து 114வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. இதில வந்து பார்த்தோம்னா, டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்குப்பா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு மேபி ஒரு வேள கிரேஸ் மார்க் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் ஆனா ஆன்ஸரும் இதுக்கு இருக்கு. நம்ம பார்க்கலாம். இப்ப பட்டங்களிலிருந்து வேலைகளை வந்து பிரித்தெடுக்க. கூற்று கல்லூரிகளில் சேருவதற்கு முன்னதாக ஆண் மாணாக்கர்கள் யோசிப்பதில்லைன்னு குடுத்துருக்காங்களா? ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாருங்களேன்.
த பாய்ஸ் வில் திங்க் பிஃபோர் ஜாயினிங் காலேஜஸ்ன்னு குடுத்துருக்காங்க. திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தோம்னா, இது கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அனுமானங்கள் இது செக் பண்ணலாமா? ஆண் மாணவர்கள் வேலை கிடைப்பதற்காக கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்கிறார்கள். ஓகேவா? கண்டிப்பா. அடுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் இப்ப டிகிரி வேணும்ல கண்டிப்பா வேலைக்கு. அதுக்காக தான். அடுத்து பார்ப்போம். வேலை கிடைப்பதற்கு பட்டம் எந்த வகையிலும் பயன்படாதுன்னு குடுத்துருக்காங்க. தப்பு. ஓகேவா? இப்ப நீங்க எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறீங்கனாலே டிகிரி வச்சு தான் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. அப்போ ஒரு வேலைக்கு போணும் அப்படிங்கிறதுக்கு டிகிரி வந்து ரொம்பவே முக்கியம். அப்ப இது தப்பு. பெண் மாணவிகள் வேலைக்கு முயற்சிப்பதில்லை. இதுவும் வந்து தப்பு. ஓகேவா? எல்லா ஃபீல்ட்லயும் இப்ப கேர்ல்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இது 2ம் தப்பு. 1 மட்டும் மறைமுகமாக பொருந்துள்ளது அப்படிங்கிறது ஆன்ஸரா வர வாய்ப்பு இருக்கு. ஆன்ஸரா வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 115வது கொஸ்டின் பார்க்கலாம். 49 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பறையில் எக்ஸ் என்பவர் வந்துன்னா 18வது தரநிலையில வந்து உள்ளார். கடைசியிலிருந்து அவர் எந்த நிலையில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்ப பார்க்கலாம். மொத்தமே அந்த அந்த கிளாஸ்ல வந்து 49 பேர் இருக்காங்க. ஓகேவா? 49 பேருங்க எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைனோட ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா 18வது பிளேஸ்ல நிக்கிறாரு. அப்ப கடைசிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது அவர் எந்த பிளேஸ்ல வருவார்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்ப இவருக்கு பின்னாடி மொத்தம் எவ்வளோ பேர் இருப்பாங்க இதுக்கப்புறம்? மொத்தம் 49 பேர்ல 18 பேர் போச்சுன்னா எவ்வளோ? 9, 8 போச்சுன்னா 1, 4, 1 போச்சுன்னா 3, 31 பேர் நின்னுட்டு இருப்பாங்களா? ஸோ கரெக்ட்டா இவருக்கு பின்னாடி வந்து 31 பேர் நிப்பாங்க. ஸோ கீழ இருந்து கவுண்ட் பண்ணும்போது அந்த 31 பேர கவுண்ட் பண்ணிருவாங்க. அடுத்தா இவர கவுண்ட் பண்ணும்போது 32ன்னு வந்துருமா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும்போது அவர் வந்து 32வது பிளேஸ்ல அவர் வந்து இருப்பார். ஓகேவா? ஓகே. அடுத்து 116வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஓகேவா? இது 2யும் கூட்டுனா என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். 27 எப்படி எழுதலாம்? 3 இன்டு 3 இன்டு 3ன்னு எழுதலாமா? 3 கியூப்ன்னு எழுதலாமா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 12 எப்படி எழுதலாம்? ஆ 2 இன்டு 2 4, 4 இன்டு 3 12 இந்த மாரி பிரிச்சு எழுதலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட்ல என்ன பண்ணணும்னா, காமனா 2 நம்பர் காமனா இருந்தா அத வந்து ஒரு டைம் வெளில எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப இதுலேருந்து காமனா ஒரு 3ய வெளில எடுக்கலாமா? 3ய வெளில எடுத்தா பேலன்ஸ் என்ன இருக்கும்? ரூட்டுக்குள்ள ஒரே ஒரு 3 இருக்கும். கரெக்ட்டா? ரூட்டுக்குள்ள ஒரு 3 இருக்கு. பிளஸ் இதுலேருந்து காமனா 2 வெளில எடுத்துடலாமா? 2 வெளில எடுத்துட்டா திரும்பி வந்தோம்னா ரூட்டுக்குள்ள ஒரு 3 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இது என்ன பண்ணலாம்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3√3 இருக்கு. 2√3 இருக்கு. இது 2லேருந்து √3ய காமனா வெளில எடுக்கலாமா? √3 காமனா வெளில எடுத்துட்டா என்ன வரும்? 3 + 2ன்னு வருமா? அப்ப 2யும் கூட்டுனோம்னா 5√3 அப்ப 5√3 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? ஓகே. இப்ப 117வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆல் ராட்ஸ் ஆர் வந்துனா பெல்ஸ்ன்னு சொல்லி குடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப ராட்ஸ் எல்லாமே வந்துனா பெல்ஸ். எல்லா ராட்ஸும் பெல்ஸ் தான். அப்ப இத கவர் பண்ண மாரி தான் வந்துனா பெல்ஸ் வரணும். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். ஆல் பெல்ஸ் ஆர் வந்துனா கார்ஸ். இந்த எல்லா பெல்ஸும் வந்து பார்த்தோம்னா, கார்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப இத கவர் பண்ண மாரி தான் வந்துனா கார் போடணும். ஓகேவா? ஸோ டயகிராம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்ப வந்து கன்க்ளூஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாமா? ஆல் பெல்ஸ் ஆர் ராட்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து தப்பு. ஏன்னா பெல்லுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ராட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது பெல்லுக்குள்ள கொஞ்சம் ராட்ஸ் இருக்குன்னு சொன்னா வந்து கரெக்ட்டா இருக்கும். ஆனா வந்து எல்லா பெல்லுமே ராட்ஸ்ன்னு சொல்றது வந்து தப்பு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். சம் கார்ஸ் ஆர் நெய்தர் பெல்ஸ் நார் ராட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது தமிழ்ல என்னன்னா, சில கார்கள் மணிகளோ, எலிகளோ அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? காரு, இந்த பெல்லு, ராட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப வந்து இல்லன்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியாது. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதுல வந்து வராது. ஓகேவா? நல்லா பாருங்க. சில கார்கள் மணிகளோ, எலிகளோ அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப காருக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அல்ல அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே வராது. ஓகேவா? அடுத்து 3 பார்ப்போம். எந்த காரும் எலி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. காருக்குள்ள தான் வந்து ராட்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து அல்ல அப்படிங்கிறதும் தப்பு. ஓகேவா? ஸோ அப்ப 3 கன்க்ளூஷனுமே வந்து செட் ஆகல. ஸோ அப்ப வந்து எதுவும் ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸரா வரும். ஓகே. அடுத்து 112வது கொஸ்டின் பார்க்கலாமா? பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அத பார்க்கலாம். மனோகர் வந்து ஒரு பெண்ணை அறிமுகம் செய்யும்போது என்ன சொல்றான்? அந்த பெண்ணின் தாயார். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகேவா? ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தாயார் இருக்காங்க. ஓகேவா? அந்த பெண்ணின் தாயார் யாருன்னா, என் தந்தையின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னா யாரு? மனோகர் தானே பேசுறான். அப்ப மனோகர் போட்டுருவோமா? மனோகருக்கு வந்து ஒரு தந்தை இருக்காரு. ஓகேவா? என் தந்தையின் அ என் தந்தையின் சகோதரரின் மனைவி அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப என் தந்தையோட சகோதரர் ஒருத்தர் பொண்ணுமா? அவங்க அப்பாவுடைய ஒரு பிரதர் இருக்காரு. ஓகேவா? பிரதர். அவருக்கு வந்துனா ஒரு மனைவி இருக்காங்களாம். என் சகோதரருடைய மனைவி. ஓகேவா? என் அப்பாவுடைய சகோதரருடைய மனைவி. இந்த மனைவி தான் யாருன்னா, இந்த தாயின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இந்த டயகிராம கொண்டு வந்து இதில ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அப்ப இந்த மனைவிய எடுத்துட்டு தாய் போடலாம். தாய்க்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண் வந்து வந்துருவாங்க. ஓகேவா? அப்ப இதுதான் வந்துனா ஃபைனல் டயகிராமு. இப்ப என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். மனோகருடைய தந்தைக்கு ஓகே மனோகர் தந்தை இருக்கார்ல, அவருக்கு வந்து அந்த பொண்ணு என்னவா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? என்னவா வேணும்? சகோதரனுடைய மகள் வருமா? ஓகேவா? ஸோ அதான் வந்துனா நீஸ். இங்கிலீஷ்ல கரெக்ட்டா குடுத்துருக்காங்கப்பா.
ஓகேவா? நீஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸரா வரும். ஓகேவா? அப்ப சகோதரனுடைய மகள் அப்படிங்கிறது ஆன்ஸர். ஓகே. அடுத்து வந்து 119வது கொஸ்டின் பார்க்கலாம். ரூபாய் 300.4 லட்சம் நிதி ஒதுக்கீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏ, பி, சி, டி அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி 5 விதமான பெர்சன்டேஜ்ல வந்து ஒதுக்குறாங்க அந்த 300,00,000 ஓகேவா? ஸோ பி மற்றும் டிக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாரி டோட்டல் அமௌண்ட் வந்து 300,00,000 ஓகே. 300.4ன்னு இருக்கு. நீங்க ரவுண்டா வந்து 300 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிக்கும் டிக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்க. 18 + 25 18, 25 கூட்டம்னா 43% வருது. ஓகேவா? அப்ப இந்த 300,00,000ல 43% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா வந்துரும். ஓகேவா? அப்ப 300,00,000ல 43% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 43/100 2 0க்கு 2 0 கேன்சல். இத வச்சு பெருக்குனா வந்துரும். 3 9 3 4 12 129 ஓகேவா? அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? நீ வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ல வச்சு 300.4 வச்சு போட்டிருந்தீங்கன்னா, இந்த அளவுக்கு எக்ஸாக்ட்டா கிடைக்கும். நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்ல. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரன்ஸ் நெறையா இருக்கு. ஸோ வந்து ரவுண்ட் பண்ணி போட்டாலே ஆன்ஸர் வந்து வந்துரும். ஓகே. அடுத்தது 120வது கொஸ்டின் பார்க்கலாம். 6E 12G அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. நடுவுல கொஸ்டின் மார்க் இருக்கு. அது விடுபட்ட எண் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே வந்து ஐ வச்சு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபாபெட்டுக்கான லாஜிக் நம்ம யோசிக்க தேவையில்ல. வெறுமனே நம்பர் பத்தி மட்டும் யோசிச்சா போதும். ஓகேவா? ஸோ நம்பர் என்ன இருக்கு? 6 இருக்கு, 12 இருக்கு, நடுவுல டேஷ் குடுத்துட்டாங்க. 30, 42, 56 இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான லாஜிக் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். ஓகே. 56 ஓகே. இப்ப 6லேருந்து 12 எப்படி வந்திருக்கும்? ஒரு +6 பண்ணியிருந்தா வந்திருக்குமா? ஸோ இங்க லாஜிக் தெரியல. அத விட்டுருங்க. 30லேருந்து 42 எப்படி வந்திருக்கும்? ப்ளஸ் வந்துனா 12 பண்ணா வருமா? 42லேருந்து 56 எப்படி இருக்கும்? ப்ளஸ் வந்துனா 14 பண்ணா வருமா? ஸோ அப்ப 12, 14 அப்ப 2 2 இன்கிரீஸ் பண்ணிட்டு போறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப 6 இங்க வச்சு கூட்டியிருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் 8 கூட்டியிருக்கலாமா? அப்ப 8 கூட்டுனா என்ன வரும்? 12, 8 கூட்டுனா 20 வந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்ப இங்க 8 கூட்டுனதுக்கப்புறம் இங்க வந்து 10 கூட்டுவாங்கல்ல. அப்ப 20 + 10 30. ஸோ அப்ப வந்துனா கரெக்ட்டா லாஜிக் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து 20 அப்படிங்கிறது தான் ஆன்ஸரா வந்திருக்கும். 20 தான் ஆன்ஸர். ஓகேவா? அடுத்து 121வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நீர் தொட்டி குடுத்துட்டானுங்கப்பா. நீர் தொட்டியோட கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கனசெவ்வகம். ஓகேவா? கனசெவ்வகம். ஓகேவா? கனசெவ்வக வடிவ ஒரு நீர் தொட்டி இருக்கு. அந்த நீர் தொட்டியுடைய கொள்ளளவு என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா, எல்பிஹெச் கனஅளவு ஃபார்முலா இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இது எல்லாருமே பெருக்கி போட்டுருவீங்க. பட் ஆனா, மீட்டர் கியூப்ல வந்ததுக்கப்புறம் அது லிட்டரா கன்வெர்ட் பண்ண தெரியாம தான் நெறைய பேர் வந்து மாட்டியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்ப இது 3யும் பெருக்குனா என்ன வரும்? 5 5 75 ஓகேவா? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 75 வந்துரும். ஓகேவா? இது 3த்தையும் பெருக்குனா 75 வந்துருச்சு. 75 மீட்டர் கியூப்னு வந்திருக்கும். ஓகேவா? ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப லிட்டர கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சா தான் இதுக்கான ஆன்ஸர் வந்து போட்டுருக்க முடியும். 1 மீட்டர் கியூப் அப்படின்னா வந்துனா 1000 லிட்டர். ஓகேவா? அப்ப 75 இன்டு 1000 பண்ணுனா ஆன்ஸர் வந்துரும். ஓகேவா? 75,000 அப்ப 75,000 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். 75,000 லிட்டர். ஓகே. அடுத்து 122வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எந்த பகுதியானது பாடகர்கள் அல்லாத ஆசிரியர்கள், கலைஞர்களை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ 3 வென் டயகிராம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாடகர்கள் அல்லாதன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாடகர்கள எலிமினேட் பண்ணோம்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிளயே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணணும். ஓகே. இது ஃபுல்லா எலிமினேட் பண்ணிடணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அ ஆசிரியர்கள், கலைஞர்களை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. 2 பேரையும் சேர்த்து குறிக்குது. எதுன்னு பார்த்தோம்னா, நடுவுல இருக்கிற இந்த பாயிண்ட் தான். இந்த போர்ஷன் தான். அப்ப 2 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? ஓகே. அடுத்து 123வது கொஸ்டின். படத்தை பார்த்து விடை தருக. எல்லா வரைபடத்துக்குள்ளேயும் இருக்கும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 விதமான டயகிராம் இருக்கு. ட்ரையாங்கிள், சர்க்கிள் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு. இது 3த்துக்குள்ளேயும் கவர் ஆகுற நம்பர் எதுனா, அந்த சென்டர்ல இருக்கு பாருங்க. 2 இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டயகிராம்லயும் இருக்கும். நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? 2ங்கிறது தான் ஆன்ஸர். அடுத்து 124வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வரைபடத்தில எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து செக்மென்ட்டா பிரிச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள இருக்குல்ல, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயருக்குள்ள வந்து பார்த்தோம்னா, லைன் போட்டு இத வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருந்தாங்கன்னா, இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இதுக்கு ஷார்ட்கட் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு முதல்ல கவுண்ட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4 4 இருக்கா? 4 இன்டு 2ஆல பெருக்கிக்கணும். ஓகேவா? 2ஆல பெருக்குனா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டுக்குள்ள இருக்கிற ட்ரையாங்கிளோட எண்ணிக்கை. ஓகேவா? அடுத்து இந்த பக்கம் 2 அந்த அட்டாச்மென்ட் இருக்கா? ஸோ இதுக்கு எப்படி கவுண்ட் பண்ணலாம்னா, இதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. 1, 2 முக்கோணம் இருக்கு. பிளஸ் இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா, ஒரு முழு முக்கோணம் வரும். 3 வருதா? அப்ப இந்த பக்கம் 3னா, இந்த பக்கம் 3. ஓகே. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 6 இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே. இது வந்து 6 இருக்கு போட்டாச்சு. அடுத்து எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியானா, இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளும் உள்ளுக்குள்ள இருக்க இந்த ட்ரையாங்கிளும் 2ம் ஒண்ணா மிக்ஸ் ஆனா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? இங்க பாருங்க. ஓகேவா? அப்ப இதுல 1 கிடைக்கும். அதேமாரி இந்த வெளிப்பக்கம் இருக்குல்ல, இதுவும் உள் பக்கம் இருக்கிற இதுவும் சேர்ந்ததுன்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிரியேட் பண்ணும். இதுல வந்து ஒரு 2 இருக்கும். ஓகேவா? அப்ப மொத்தம் எல்லாத்தையும் கூட்டுனோம்னா 16. ஓகே. அப்ப 16 ட்ரையாங்கிள் தான் ஆன்ஸர். ஓகேவா? 125வது கொஸ்டின் பார்க்கலாம்.
சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்ஸ் இருக்குது. சேர்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல்ஸ் இருக்குது. ஓகேவா? சேரு, ஸ்டூல். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சம் சேர்ஸ் ஆர் வந்துன்னா ஸ்டூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேரில் கொஞ்சம் வந்துன்னா ஸ்டூல்ஸ் இருக்குது. ஓகே. ஆல் டேபிள்ஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா சேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லா டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேருக்குள்ளே தான் வந்து டேபிள் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் ஸ்டூல்ஸ் ஆர் சேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து கரெக்டு தான். ஓகேவா? சம் ஸ்டூல் வந்து சேரில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் இஸ் நாட் எ ஸ்டூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல் இல்லை அப்படின்ட்டு நம்மளால் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? சொல்ல முடியாது. ஓகேவா? டச் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? ஒன்லி ஃபாலோஸ் தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்து 126வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றினுடைய விலை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 70,000 இருக்குது. ஓகேவா? 70,000. ஓகே. அதோட மதிப்பு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 4% வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ அதோட இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட வேல்யூ வந்து 70,000 இருக்குது. ஓகேவா? இப்போ வருஷம் நடக்கும்போது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? 4% இதோட வேல்யூ குறையுமா? இப்போ இதில் வந்து 4% எவ்வளோ? 10%னா 7,000. 1%னா 700. அப்போ 4%னா 4 4 28 2,800 அப்படிங்கிறது வந்து 4%. ஓகேவா? அப்போ இதுலேருந்து கழிக்கணுமா? 0 0 10 8 போச்சுன்னா 2 9 2 போச்சுன்னா 7 6. ஓகேவா? 67,200 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா வருஷம் முடியும் போது அதோடைய வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த வருஷம் ஆகும்போது இன்னும் ஒரு 4% குறையுமா? அப்போ இதில் 4% எவ்வளோ? 10%னா 6,720. 1%னா 672. ஓகேவா? அப்போ 672 இன்ட்டு 4% கண்டுபிடிக்கணுமா? 4 2 8 4 28 8 மீதி 2 4 24 26 2,688 கழிக்கணும். ஓகேவா? 67,200 2,688 ஓகேவா? இதை கழிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 64,512 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வருஷத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4% குறையணும். அதுக்கப்புறம் அந்த இந்த வேல்யூலேருந்து தான் அடுத்த 4% வந்து குறைக்கணும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டேரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமா 4 4 8% அப்படின்னு சொல்லிட்டு 70,000லேருந்து 8% குறைச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது தப்பான ஒரு அப்ரோச். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வரைபடம் சார்ந்த இரு படங்களில் மட்டும் இடம்பெறும் எண்ணின் கூடுதலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நம்பரையும் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயகிராமில் மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த சிங்கிள் டயகிராமில் மெர்ஜ் ஆகிறதெல்லாம் வந்து எடுத்துடணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த 1 வராது, 3 வராது. இதெல்லாம் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே மட்டும் தான் இருக்குது. இது 4ம் வராது. இது 7, 5, 1 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்குள்ளே மட்டும் தான் வருது. இதுவும் வராது. அதுமாரி 3 வராது. ஏன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டயகிராம்லேயும் வருது. ஓகேவா? அதனால அதுவும் வராது. 9ம் வராது. ஓகேவா? பேலன்ஸ் இருக்க 6, 4, இந்த 8, 2 இது மட்டும் தான் வந்து 2 டயகிராமில் மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் கூட்டணும்னா 20 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள், இந்த ரெக்டாங்கிள் மருத்துவர்கள், இது வந்து கலைஞர்கள் கொடுத்துருக்காங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மருத்துவர்களோ, விளையாட்டு வீரர்களோ இல்லாத கலைஞர்கள் எத்தனை பேர்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மருத்துவர்கள் வரக்கூடாதுன்னா, இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லா காலி. விளையாட்டு வீரர்கள் வரக்கூடாதுன்னா, சர்க்கிள்ல இருக்கிறது ஃபுல்லா காலி. மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 30 மட்டும் தான். ஓகேவா? இல்லாத கலைஞர்னா இந்த 30 பேர் மட்டும் தான். இப்போ 30 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? என்னன்னு தெரியல. இந்த மாதிரி டயகிராம் வச்ச கொஸ்டின் நிறைய கேட்டு வச்சிருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மேஜரா மத்த டாபிக்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி டயகிராம் கொஸ்டின்ஸ்க்கு தான் இந்த வருஷம் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வச்சிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 129வது கொஸ்டின். ஓகேவா? பின்வரும் கேள்விகளில் அறிக்கைகள் மற்றும் முடிவுகள் குடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? சில ஆண்கள் வந்து படித்தவர்கள்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஃபுல்லா போட்டுடலாம். ஆண்கள்ல கொஞ்சம் பேர் படிச்சவங்களாம். ஓகேவா? அப்ப கொஞ்சம் பேர் வந்து படிச்சவங்க. இந்த கொஞ்சம் பேர் தான் வந்து படிச்சவங்க வச்சுக்கோயேன். அடுத்து பார்க்கலாம். படித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த படிச்சவங்க இருக்காங்கல்ல, இந்த படிச்சவங்க எல்லாருமே வந்து சின்ன ஃபேமிலி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அடுத்து பார்க்கலாம். இது கன்க்ளூஷன் இத வச்சு பார்க்கலாமா? அனைத்து சிறிய குடும்பங்களும் வந்து படித்தவையா அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ படிச்சவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, சின்ன ஃபேமிலி வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இது அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா சின்ன ஃபேமிலி எல்லாருமே படிச்சவங்களா அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? இது தப்பு. அடுத்து இது இருக்கு. இங்க தப்பு. ஓகேவா? அடுத்து சில ஆண்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து கரெக்ட் தான். எப்படின்னா, ஆண்கள்ல கொஞ்சம் பேர் என்னவா இருக்காங்க? படிச்சவங்களா இருக்காங்களா? அப்ப அந்த படிச்சவங்கள என்ன சொல்லியிருக்காங்க? சின்ன ஃபேமிலி தான் வந்து பிரிஃபர் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது, கொஞ்சம் ஆண்கள் மட்டும் தான் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப 2 மட்டும் பின்பற்றுகிறது அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 130வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தேர்வுடைய மொத்த மதிப்பெண்கள் 540 எனில், மொத்த மதிப்பெண்களில் கணித பாட மதிப்பெண்களுடைய சதவீதம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸோட டிகிரி எவ்வளோன்னா 90 டிகிரி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியா? 360ல 90 டிகிரி எவ்வளோ பெர்சன்டேஜ் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுதான் வந்து இதுக்கான பெர்சன்டேஜாவும் இருக்கும். ஓகேவா? பெர்சன்டேஜ் கேட்கறதால இன்ட்டு 100 போடணும். ஓகே. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 1 9 9 4 9 36 ஒரு நாள் இப்ப ஒரு நாள் 2 2 4 I 2 10 1 2 2 I 2 10 I 5 25%. ஓகே. அப்ப 25% அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 131வது கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு கோடிங், டிகோடிங் தான் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? 73429186க்கு வந்து பர்ச்சேஸா 54064க்கு வந்து ஆர்டர் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கோட் வேர்ட் குடுத்துருந்தாங்கன்னா, அத வச்சு இவங்க குடுத்துருக்க நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 745268க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோட் வேர்ட் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டா டிஜிட் பாருங்களேன். லாஸ்ட்டா 2ம் ஒரே டிஜிட்ல முடிஞ்சிருக்கா? அப்ப கோட் வேர்டும் 2ம் ஒரே டிஜிட்ல தான் வந்து முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஏ அல்லது டி தான் வந்து ஆன்ஸரா வரும். ஆப்வியஸா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பியும், சியும் வந்து தூக்கிடலாம். பார்க்காமலே நம்ம வந்து தூக்கிடலாம். ஓகேவா? அடுத்து இது 2க்குள்ளேயும் பார்த்தோம்னா, எது வரைக்கும் காமனா வருது? பிஆர்ஓ. இதுலயும் பிஆர்ஓ 3 வரைக்கும் காமனா வருது. 4வது வேர்டு தான் வந்து மாறுது. அப்ப 4வது வேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சு ஆன்ஸர் போட்டுடலாம். ஓகே. 4வது என்ன இருக்கு? 4வதா வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கா? அப்ப 2க்கு என்ன வேர்டுன்னு பார்த்தோம்னா, 7342. 2க்கு வந்து என்ன இருக்கு? 2க்கு வந்து சி தான்ப்பா ஆன்ஸர். ஓகேவா? அப்ப சி இருக்கக்கூடிய இந்த டி தான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? ஜி வராது. சி தான் ஆன்ஸர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடுத்து 132வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அப்ப ரிவர்ஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பாய்ஸுமே வருவாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். சம் ரிவர்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ல கொஞ்சம் என்ன இருக்கான்? கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஞ்சம் போர்ஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸில கொஞ்சம் பேர் பாய்ஸான்னு கேட்டா கிடையாது. 2 பேருக்கும் டச்சே கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா, சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுவும் வந்துனா கிடையாது. ஓகேவா? அப்ப 2மே வந்து பார்த்தோம்னா கிடையாது. அப்ப ஏ மற்றும் பி 2மே வந்துனா ஏற்புடையதில்ல அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். ஓகேவா? ஓகே. இப்போ 133வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆல் குட் அத்லெட்ஸ் வின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வின் பண்ணுறவங்களுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா, குட் அத்லெட்ஸ். ஓகேவா? குட் அத்லெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ ஆல் குட் அத்லெட்ஸ் ஈட் வெல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த குட் அத்லெட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்ப இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டயகிராம் வந்து வரையணும். ஓகேவா? இவங்க வந்து நல்லா வந்து நல்லா வந்து சாப்பிடுவாங்க இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். ஆல் தோஸ் ஹூ ஈட் வெல் ஆர் குட் அத்லெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொன்னா, நன்றாக சாப்பிடுபவர்கள் அனைவரும் சிறந்த விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப நல்லா சாப்பிடுற இந்த சர்க்கிள்குள்ள எல்லாருமே குட் அத்லெட்ஸ் வந்திருக்காங்க? கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் தான் வந்திருக்காங்க. ஓகே. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. சாரிங்க இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அடுத்து பார்ப்போம். வெற்றி பெறுகிற அனைவரும் நன்றாக சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப வின் பண்ற எல்லாருமே நல்லா வந்து சாப்பிட்டுருக்காங்க? இல்ல. ஓகேவா? அதுல வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து நல்லா சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப வந்து இதுவும் வந்து ஃபாலோ பண்ணல. ஓகேவா? அப்ப 1 மற்றும் 2 2மே வந்து ஏற்புடையதில்ல அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்ஸர். ஓகேவா? ஓகே. அடுத்து 134வது கொஸ்டின் பார்க்கலாம். சில அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அட்டை போட்டுக்கலாமா? அட்டையில வந்து கொஞ்சம் வந்து படங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அட்டைகள் கொஞ்சம் வந்துனா படங்கள். ஓகேவா? இந்த ஏரியா வந்துனா படங்கள் வரும். ஓகே. அடுத்து வந்து பார்ப்போம். அனைத்து படங்களும் வந்துனா வர்ணங்கள். அப்ப வந்துனா படங்கள் ஃபுல்லா கவர் ஆயிருக்கணும். அது வந்து எதுல இருக்கும்னா, பெயிண்ட்ல இருக்கும். ஓகேவா? அப்ப படங்கள் ஃபுல்லா கவர் ஆகுற மாரி அதுக்குள்ள வந்துனா பெயிண்ட் இருக்கணும். ஓகே. படங்கள் ஃபுல்லா கவர் பண்ண மாரி பெயிண்ட் போடணும். ஓகே. சில வர்ணங்கள் ஆணிகள்னு சொல்றாங்க. பெயிண்ட்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆணிகள் இருக்குன்றாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆணிகள். ஓகேவா? கொஞ்சம் வருதுல்ல. இந்த ஸ்பேஸ் தான். ஓகே. இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். சில வர்ணங்கள் அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பெயிண்ட்ல கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா, அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அது வந்து பார்த்தோம்னா, கரெக்ட்டு தான். ஓகே. பெயிண்ட்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டைகள் இருக்கு. ஓகே. அடுத்து பார்ப்போம். சில ஆணிகள் அட்டைகள்னு சொல்லியிருக்காங்க. ஆணிகளுக்கும் அட்டைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அடுத்து 3 பார்க்கலாம். சில ஆணிகள் வந்துனா படங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துனா தப்பு. ஓகேவா? 2க்குமே சம்மந்தமே கிடையாது. ஓகே. அப்ப 1 மட்டும் தான் வந்துனா பின்பற்றுகிறது. ஓகேவா? ஓகே. அடுத்து 135வது கொஸ்டின் பார்க்கலாம். சிலாகிசம் கொஸ்டின் தான். ஓகேவா? ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எல்லா விண்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா, டோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோர்ஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விண்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லா பில்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, டோர்ஸ்க்குள்ள தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்ப இதுவும் இதுக்குள்ள தான் வரும். ஓகே. அடுத்து 3வது. ஆல் டோர்ஸ் ஆர் போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே எதுக்குள்ள வருதாம்? போர்ட்ஸ்க்குள்ள வருதாம். ஓகேவா? அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஸ்க்குள்ள வருது. ஓகேவா? ஓகே. இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆல் விண்டோஸ் ஆர் போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? எல்லாமே விண்டோஸ் எல்லாமே வந்து போர்ட்ஸ்குள்ள தான் இருக்கு. அப்ப இது வந்து கரெக்ட்டு. ஓகே. அடுத்து பார்ப்போம். ஆல் பில்டிங்ஸ் ஆர் போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பில்டிங்ஸ் வந்து போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்ஸ்குள்ள தான் இதுவும் வருது. ஓகே கரெக்ட்டா இருக்கு. சம் போர்ட்ஸ் ஆர் டோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சம் போர்ட்ஸ் ஓகே போர்ட்ஸ்குள்ள கொஞ்சம் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோர்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டு தான். போட்டும் டோர் வந்து பார்த்தீங்கன்னா, சம் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கு. ஸோ, அப்ப இதுவும் கரெக்ட்டு தான். ஓகேவா? அப்ப ஆல் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸர். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 136வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்துடைய 3 கோணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2:3:4 அப்படிங்கிற ரேஷியோல இருந்தா, அந்த கோணங்கள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, முக்கோணத்துடைய 3 கோணங்களுடைய கூடுதல் வந்து பார்த்தோம்னா 180 டிகிரி. ஓகேவா? ஸோ, அத வந்து எத்தன பகுதியா பிரிச்சிருக்காங்க? 4, 3, 7, 2, 9 மொத்தம் 9 பங்கா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பங்கோட வேல்யூ, ஒரு ரேஷியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுட்டோம்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து போட்டுறலாம். ஓகேவா? அப்போ 9ல ஒரு பங்கு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ, 1 9 9, 2 9 18, 20. ஓகேவா? அப்ப ஒரு ரேஷியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி. ஓகேவா? ஸோ, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 ரேஷியோ இருக்கா? அப்ப அது வந்து 40 டிகிரி. அடுத்து 3 ரேஷியோவா? 3 2 60. ஓகே 60 டிகிரி. அடுத்து 4னா 4 2 8 80 டிகிரி. ஓகேவா? ஸோ, ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஸர். ஓகே. அடுத்து 137வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட மொழியில வந்து பார்த்தோம்னா, நைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, என்ன பண்ணா ஓடிடிஜிஎம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்களாம். ஓகேவா? நைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, ஓடிடிஜிஎம் அப்படின்னு எழுதுறாங்க. டார்க் அப்படிங்கிறதுனா ஜிஓஒய்சி அப்படின்ட்டு எழுதுறாங்க. ஸோ, அப்படி எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிரீனுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஜிஆர்இஎன். ஓகே. ஸோ, இப்போ இதுக்கு என்ன லாஜிக்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆல்ஃபாபெட் நம்பர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிருவோம். ஓகேவா? என்னுக்கு வந்து என்ன வரும்? 14 வருமா? ஐக்கு வந்து 9 வருமா? ஜிக்கு 7, ஹச்சுக்கு 8, டிக்கு வந்து 20 வரும். ஓகேவா? ஸோ, இது என்னன்னா, அ ஒவ்வொன்னுத்துலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேவா? இப்போ இது 14 இருக்கா? இதுல வந்து -1 பண்ணணும். 9 இருக்கா? -2 பண்ணணும். -3, -4, -5 அப்படின்ட்டு ஒவ்வொன்னா குறைச்சு எழுதணும். ஓகேவா? அப்படி வரக்கூடிய ஆன்ஸர அப்படியே பின்னாடி இருந்து போட்டுக்கிட்டே வரணும். ஓகேவா? இப்போ எண்ணுக்கான ஆன்ஸர இங்க எழுதணும். ஐக்கான ஆன்ஸர இங்க எழுதணும். அது மாரி எழுதிட்டே வந்தோம்னா கரெக்ட்டா லாஜிக் வந்துரும். ஓகேவா? அப்ப எண் 14 14ல 1 போச்சுன்னா 13 13னா என்னது வரும்? எம் வருமா? ஸோ, அத தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எழுதணும். ஓகேவா? இப்ப ஐயோட ஆன்ஸர் என்னது? 9 ஆல்ஃபாபெட்டிக் நம்பரு. அதுலேருந்து 2 கழிச்சோம்னா என்ன வரும்? 7 வருமா? அப்ப 7ன்னா என்னது? 7 G7 ஓகேவா? அப்ப இங்க வந்து G வரும். ஓகேவா? அடுத்து ஆல்ரெடி இங்க 7 இருக்கு. 7ல 3 போச்சுன்னா 4 4ங்கிறது வந்துன்னா டி. ஓகேவா? அடுத்து இங்க 8 இருக்கு. 8ல 4 போச்சுன்னா 4 4ங்கிறது வந்துதுன்னா ஒரு டி. இது வந்துன்னா இங்க வரும். அடுத்து லாஸ்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரும். டி வந்து பார்த்தீங்கன்னா 20 அதோட வேல்யூ. அதுல 5 போயிருச்சுன்னா 15 15 ஓட வேல்யூ என்னது? ஓ வருமா? ஓகே. ஓகே புரிஞ்சிச்சுங்களா? அப்ப லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா, -1 -2 -3 அப்படின்னு ஒவ்வொன்னுத்துலயும் இருந்து குறைக்கணும். வரக்கூடிய ஆன்ஸர தூக்கி ஆப்போசிட்ல எழுதணும். ஓகேவா? ஸோ, இதுதான் லாஜிக். இப்ப நம்ம கிரீன் பார்த்தோம்னா, கிரீனுக்கு வந்து அதோடைய ஆல்ஃபாபெட் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஜிக்கு வந்து 7, ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18, ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, இதுக்கும் 5, எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 வரும். ஓகேவா? ஸோ, -1, -2, -3, -4, -5 குறைக்கணும். ஓகே. குறைச்சு ஆப்போசிட்ல எழுதணும். ஓகேவா? இப்ப 7ல 1 போச்சுன்னா 6 6டைய ஆன்ஸர் என்னது? எஃப் வருமா? ஓகே. அடுத்து 18ல 2 போச்சுன்னா 16 16 வந்து என்ன வரும்? பி வருமா? ஓகே. அடுத்து இ வந்து 5 5ல 3 போச்சுன்னா 2 2 என்ன வரும்? பி வருமா? அடுத்து 5ல 4 போச்சுன்னா 1 ஏ வருமா? ஓகேவா? அடுத்து என் ஓட வேல்யூ 14 14ல 5 போச்சுன்னா என்ன வரும்? 9 வருமா? 9னா வந்துன்னா ஐ. ஓகேவா? ஸோ, அப்ப ஐஏ, பி, பிஎஃப் அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. அப்ப ஏ தான் வந்து இதுக்கான ஆன்ஸர். ஸோ, இந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறது கொஞ்சம் கண்டிப்பா கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஓகேவா? எக்ஸாம் ஹால்ல நெறைய பேருக்கு வந்திருக்க வாய்ப்பில்ல. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. கொஸ்டின் இப்பலாம் 138வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த ஒரு தேசபக்தரும் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, தேசபக்தர் போட்டுக்கலாம். தேசபக்தர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, குற்றவாளி கிடையாது. அப்ப 2 பேருக்கும் சம்மந்தமே இல்ல. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். மோகன்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேசபக்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ, மோகன்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேசபக்தர். அப்புறம் வந்து இதுக்குள்ள வந்துருவாரு. ஓகேவா? ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன்ஸர் பார்க்கலாம். மேலே உள்ள கூற்றுகளைப் பற்றி உங்கள் முடிவை தேர்ந்தெடுக்கவும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ, மோகன்தாஸ் வந்து ஒரு குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கரெக்ட்டு தான். ஓகேவா? மோகன்தாஸ் ஒரு குற்றவாளி கிடையாது. ஏன்னா, அவர் வந்து ஒரு தேசபக்தர். ஓகேவா? தேசபக்தரா இருக்கும்போது அவர் ஒரு குற்றவாளி இல்லன்னு ஆல்ரெடி நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டான ஆன்ஸர். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். மோகன்தாஸ் வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஓகேவா? மோகன்தாஸ் ஒரு குற்றவாளியா இருந்தா, அவர் வந்து ஒரு தேசபக்தரா இருக்க வாய்ப்பில்ல. ஓகே. அடுத்து பார்ப்போம். மோகன்தாஸ் வந்துனா ஒரு தேசப்பற்றுள்ள குற்றவாளி. அவர் குற்றவாளி வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? மோகன்தாஸ் ஒரு தேசப்பற்றாளர் அல்ல. இதுவும் தப்பு. ஏன்னா ஒரு தேசப்பற்றாளர்ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ, ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? ஓகே. அடுத்து 139வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்ல குடுத்துட்டாங்க. தமிழ் மீடியத்துக்கு தமிழ்ல தான் குடுத்துருக்கணும். ஆனா தமிழ்லயே வந்து இன்னும் குடுக்கல அவங்க. அப்படியே இங்கிலீஷ் கொஸ்டினே திரும்பவும் வந்து கேட்டாங்க. ஓகேவா? ஸோ, பட் இருந்தாலும் ஆன்ஸர் நம்ம வந்து பார்க்கலாம்.
இஃப் ஸ்டீல் இஸ் கால்டு வுட், வுட் இஸ் கால்டு கோபால்ட், கோபால்ட் இஸ் கால்டு கோல்டு, கோல்டு இஸ் கால்டு பிளாஸ்டிக். வாட் டு வி கெட் ஃப்ரம் ட்ரீஸ்? ஓகே, ட்ரீஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. ட்ரீஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? வுட்டு தான் கிடைக்கும்ல, வுட்டு தானே கிடைக்கும். ஸோ வுட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, வுட் இஸ் கால்டு கோபால்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோபால்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 140. ஒரு குடும்பம் வந்து உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூ. 350 வந்து செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? செலவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, ரூ. 8.75 வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு தனித்தனியாக வந்து என்ன பண்ணுறாங்க, வரியை வந்து செலுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரியோட சதவீதம் என்ன? ஓகே, மொத்தமாக வந்து ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்க்குறோம். இப்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? ரூ. 350. ஓகே, ரூ. 350 செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ டேக்ஸாக கட்டியிருக்காங்க? ரூ. 8.75 ஸ்டேட்டுக்கு தனியாக, சென்ட்ரலுக்கு தனித்தனியாக. அப்போ ஓகே, 2 டைம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8.75 டபுள் டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? 17,000 வருமா? 17.5 எத்தனை சதவீதம் தானே கேட்குறாங்க நம்மள. அப்போ இன்ட்டு 100 போடணும். ஓகேவா? ஸோ இது சிம்பிளி பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம இந்த பக்கம் வச்சா என்ன ஆகும்? 10⁻−1 வருமா? அதுக்கு ஒரு 0 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டா 175 வந்துடும். 175 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 125 2 டைம் பண்ணோம்னா 350 வரும். ஓகேவா? அப்புறம் 2 2 2 10. ஓகேவா? அப்போ 5% அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வெறும் 8.75 வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருவீங்க. அது தப்பு. ஓகேவா? ஸோ தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தனித்தனியாக மத்திய மற்றும் மாநில அரசுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டைம்ஸ் வச்சு பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும்.